ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கேஸ். இந்த பதிவு என்னென்னா, நம்ம கேஸ் சிலிண்டரோட கேஒய்சி அப்டேட் பண்ணுற லிங்க் பண்ணுற ஒரு பதிவு. இது என்னென்னா, ஜூலை 30 வரைக்கும் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 16 அப்படின்னு சொல்லிட்டு டேட்டு மாற்றினாங்க. திரும்ப இப்போ ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆகஸ்ட் 23 லாஸ்ட் டேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மிஸ் பண்ணாமல் கேஒய்சி அப்டேட் பண்ணிடுங்க, ஓகேவா? அதுக்கு பண்ணி முடிச்சிருக்கலாம். ஒரு சில பேர் தெரியாமல் கூட இருக்கலாம். இன்னுமே சில பேர் பதியாமல் இருக்காங்க. இன்னும் கேஒய்சி அதில் அப்ளை பண்ணாமல் இருக்காங்க. அவங்களுக்காக அப்படி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னடா இன்னும் 3 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் இப்போ போடுறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் நினைக்கலாம், திட்டலாம், அதுவும் கூட எனக்கு கேட்கலாம். ஏன்னா இன்னுமே சில பேருக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. அதுக்காக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ போடுறேன். வெல்கம் மை சேனல். நீங்கள் என்னென்னா, இந்த சிலிண்டர் உங்கள்கிட்ட கொண்டுட்டு தர்றாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் அதை பதிங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் எல்லா சிலிண்டருக்குமே நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணணும். இந்த சிலிண்டரு அந்த சிலிண்டரு அப்படிலாம் கிடையாது. மானியத்தில் வாங்குறீங்கல்ல, அவங்களும் ஆக மொத்தம் எந்த சிலிண்டர் வாங்கினாலுமே நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா சில பேர் மானியத்தில் கூட நிறைய பேர் சிலிண்டர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணாமல் ஃப்யூச்சரில் சில காரணங்களால் உங்களுக்கு அந்த மானியம் கூட வராமல் போகலாம். சில பேருக்கு சிலிண்டரை கூட பதிய முடியாத ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அது இதனால் நமக்கு அந்த பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு. நீங்கள் யாருக்கிட்டும் அதே மாதிரி இன்னொரு நிறைய பேர் நான் பண்ணித்தர்றேன், மொபைலில் இதை பண்ணுறாங்க, நான் அப்படி பண்ணித்தர்றேன், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாத நபர்கள்ட்ட யார்கிட்டையும் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. சிலிண்டர் கொண்டுட்டு வர்றவங்க அவங்க அந்த மிஷின் வச்சு பண்ணி கொடுக்குறாங்க. உங்கள் கைரேகை, உங்கள் ஃபோட்டோ இதோடு தான் அந்த கேஒய்சி அப்டேட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த கேஸ் ஆஃபீஸ், எந்த கேஸ் ஆஃபீஸ் உங்கள் பக்கத்தில் நீங்கள் எந்த சிலிண்டர் வச்சுருக்கீங்களோ அந்த கேஸ் ஆஃபீஸில் போய் நீங்கள் அந்த கேஒய்சி அப்டேட் பண்ணுங்கள். அப்புறம் என்னென்னா, இதில் யார் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரை கரெக்டாக ஏன்னா சில பேர் என்னென்னா, ஒருத்தர் வீட்டில் பேரில் ஒருத்தர் பேரில் இருக்கும் கேஸ் புக்கு, கொடுத்துருக்க நம்பர் வேறையாக இருக்கும். எந்த நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்கள், கரெக்டாக அதை கொடுங்க. அதே மாதிரி யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறதையும் கரெக்டாக அவங்க பேர் இல்லை, அவங்க ஃபேஸை அவங்க அது இது பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் இதில் பண்ணுங்கள், மொபைலில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் உங்கள் கேஸ் கம்பெனிலே போய் பண்ணிவிடுங்க. நல்லா மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க வீட்டில் கண்டிப்பாக பசங்கள்லாம் இருப்பாங்க. இதுக்குன்னே ஆப்ஸ் பாரத்துக்குன்னு ஒரு ஆப்பு, அந்த மாதிரி ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு ஆப்பு கொடுத்துருக்காங்க. அதில் கேஒய்சி அப்டேட் பண்ணிவிட்டு சில பேர் திரும்ப போய் பார்த்தா கூட நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு டவுட்டாக கூட இருந்து திரும்ப போய் பார்த்தீங்க அப்படின்னா கேஒய்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டன்னு வந்துடும் போல். அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப அந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதில் பதியலை அப்படிங்கிறனால என்னால் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ண முடியலை. ஏன்னா என் பேரில் இல்லை, அதனால் என்னோடய நேம் இதில் பண்ண முடியாதனால என்னால் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் உங்களுக்கு போட முடியலை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தயவு செஞ்சு யாரும் எதுலேயும் ஏமாந்து விடாதீர்கள். யாரும் பண்ணித்தருவேன் என்று சொன்னாலும் தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு. தெரியாமல் மொபைலில் யூஸ் பண்ணி ஒருத்தர் தெரியாமல் ஏதோ லிங்க்கை டச் பண்ணி அவருக்கு அக்கௌண்ட்டில் கிடந்த ஒரு 500 ரூபாய் காணாமல் போயிடுச்சு, எடுத்துட்டாங்க. அது என்னன்னே அவங்களுக்கு தெரியலை. எப்படி திரும்ப போய் அந்த எப்படி எடுக்கிறது, என்ன பண்ணணுங்கிறது தெரியலை. அதனால தான் இந்த பதிவை நான் மெயினாக போடுறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தெரியாமல் இதை செய்யாதீங்க, ஆஃபீஸ் போயிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.